வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்மீன் தான் போட போகிறோம். அதுவும் ரோட்டு கடை கல்மீன். அதே மாதிரி நல்லா காரம் சாரமாக போட போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெட்டி மசாலாலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இதை எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு உள்ளே வந்துடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பிடிச்சி வந்துடுற மீன். இந்த மீன் எடுத்துகிட்டு வந்து நல்லா அந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கு. மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3.5 கிலோ இருக்கிற மீன். இதில் வந்து பாதி வந்து நம்ம குழம்பு வச்சிட்டோம். ஏன்னா குழம்பு வச்ச வீடியோ ஏற்கனவே போட்டதுனால வந்துட்டு இந்த பொரியல் வீடியோ போட்டுறோம். எடுத்துலாம் தனியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சைடில் இருக்கிற அந்த ரக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ரக்கை இருக்குது, பெரிய மீனுங்கிறதுனால. அதெல்லாம் வெட்டுறதுக்குள்ளே வருங்க, எத்தனை வெட்ட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எல்லாம் வெட்டி கட்டி சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு சின்ன ஒரு மூடி எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே போட்டுக்கோங்க, இல்லைனா காரம் அதிகமாகிடும். ஏன்னா நான் மிளகாத்தூளோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் வச்சுருக்கிற கறி மசாலும் போட்டுக்கிறோம். அதனால் ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறையா போட்டிங்கன்னா காரம் வந்து அதிகமாகிடும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு இதாக இருக்காது. அதனால் பாதி பாதி போட்டுக்கலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம். சோள மாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக தான் போட்டுக்கிறோம். நம்ம முதல்ல போட்டது வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பொரிச்சிருந்தோம், போன வாரம் போட்டிருந்தது. இது வந்து கல் மீனில் போட தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா, அதில் போட போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்த்திக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்திட்டோன்னே அடுத்தது தயிர். என்னென்ன சேர்த்திருக்கிறோம்னா மிளகாத்தூள், கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது தயிர். நான் 4 பொருள் செஞ்சுருக்கோம். உப்பு தேவைப்பட்டால் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சேர்த்தனமே ஒரு லைட்டாக, ஏன்னா இந்த கறி மசாலா இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் இதாயிரும். அப்படி தேவைப்பட்டால் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறமா நம்ம வெட்டி வச்சு பீஸ் போட்டிருக்கு, அதாவது ரவுண்ட் பீஸ் போட்டிருக்கோம், குறுக்கு பீஸ் போடல, ரவுண்டாக பீஸ் போட்டிருக்கு. அதை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது வந்து அந்த தோல் ரொம்ப மொத்தமாக இருக்கும். மீன் பெருசாக இருக்கிறதுனால தோல் ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதே மாதிரி கறியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறையா இருக்கும். ரொம்ப மெல்லிசாகவும் போட முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட வீட்டில் இருக்க கத்தி வச்சு தான் எல்லாம் வெட்டினது. அதனால் ரொம்ப இதாகவும் போட முடியாது. கரெக்டாக ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த அளவுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா பக்கமும் அந்த மசாலா வந்து போய் ஒட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலை பீஸ்லாம் வேறு இருந்துச்சு. தலையெல்லாம் அது அவ்வளோ பெரிய தலையை அப்படியே பீஸ் போட்டோம்னா 2-3 பீஸ் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தலையிலலாம் சந்தாக இருந்துச்சு. அதில் தான் மசாலா தடவை வைக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லா பக்கமும் தடவி விட்டாச்சு. ஏன்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சந்தாக இருக்கும், இந்த சின்ன சின்ன கேப்லாம் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் மசாலா போயிடுச்சுன்னா அது வந்து அந்த இடம் வெறும் மசாலாவாக மட்டும் இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப அந்த இடத்துல வெறும் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா ரொம்ப முருகலாக இருந்துச்சுனாலும் அந்த மீனுக்குள்ளே இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா இதாகாது. நம்ம ஏன்னா கல்லில் போடுறதுனால நம்ம கீழே வந்து தோசைக்கல்லில் எதுலாம் உட்காருதோ அது மட்டும் தான் வேகும். உள்ளார அந்த சந்தில் இருக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருந்துடும். அதனால் இந்த சந்துலாம் லைட்டாக அப்படியே கையை வச்சு அப்படியே இது பண்ணிக்கலாம். இதில் பெருசாக முள் குத்தாது. மீன் பெருசாக இருக்கிறதுனால அந்த தண்டு மீன் இருக்குது பார்த்திங்களா, தண்டு முள், நமக்கு முதுகு தண்டுற மாதிரி ஒரு பெரிய முள் ஒன்று இருக்கும். அப்புறம் சின்ன சின்னதாக வந்து அதாவது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் இருக்கும். அதனால் பெருசாக இதில் முள் குத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. போன தடவை போட்டோம்ல அந்த மீன்லாம் ஃபுல்லாக முள் தான். அதனால தான் அதை எண்ணெயில் போட்டு நல்லா முருகலாக விட்டு எடுத்தோம். அப்போ தான் அதை சாப்பிட முடியும். இல்லைன்னா முள் எடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். இங்கே பாருங்கள், தோல் தெரியுதா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். தோலே நல்லா மொத்தமாக இருக்கும். இதை வந்து நம்ம ஊரில் மீச மீன் தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள்லாம் கமெண்டில் போடுங்க. அப்புறம் முதல்லேருந்து நம்ம சேனலில் இதெல்லாம் குக் பண்ணுறப்ப லைவ் போட்டுட்ருக்குறோம். நம்ம வீடியோவில் பார்க்குறவங்க கொஞ்சம் வந்து ஒரு நாளோ இல்லை அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ ஒரு நாள் விட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் நேரம் இருந்துச்சுன்னா அன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போட்டுருவோம். சில நேரங்களில் அடுத்த நாள் தான் போடுற மாதிரி இருக்கும். அதுலேயும் சில நேரங்களில் அதுக்கு அடுத்த நாள் தான் போடுற மாதிரிலாம் இருக்கும். அதனால் முடிஞ்சால் லைவ் வந்து பார்க்க வந்துடுங்க. அதுக்கு வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம லைவ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தாராளமாக அப்பயே பார்த்துடலாம். பாருங்க, ஒரு 5 மீன் தான் பிடிக்க மாட்டேது இந்த ஒரு தட்டு, ஒரு மூடியே 6 மீன் பிடிச்சிருக்குது. 6 மீன் பீஸ் தான் பிடிக்குது. ஏன்னா பீஸ் நல்ல பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுல்ல, அதனால் ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக இருந்ததை போட்டுச்செல்லாம் வலிச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் வச்சிங்கனாவே ஓரளவுக்கு உங்களுக்கு இதாயிரும். நான் கொஞ்சம் நல்லா ஊறட்டுங்கிறதுனால 2 மணி நேரம் தூக்கி அப்படியே ஃபேன் காற்றுல வச்சாச்சு. அதுவாக நல்லா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 6 பீஸ் இருந்துச்சு. அதனால் நேரம் ஆயிடுச்சு. வேறு இன்றைக்கி மழை வந்ததுனால, மழை வேறு வெளியே பயங்கரமாக போட்டு பேஞ்சிட்ருக்கு. அதனால் 2 தோசைக்கல்லில் வச்சு டக்கு டக்குன்னு உடனே இதில் 3 அதில் 3 போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா பெருசாக இருக்கனால வேக நிறைய நேரம் ஆகும். அதனால தான் கல்லை தூக்கி வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி விட்ருங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து தோசை கல். இது வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக். இது ரெண்டுலேயுமே நல்லா எண்ணெயை ஊற்றி விட்டாச்சு. இதில் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். மீன் கல்லில் போடுறதுக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடியாக இருக்குது. மசாலா பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா இறங்கிருச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், போட்ட உடனே எப்படி பொரியுது பாருங்கள். பக்கத்தில் மட்டும் நின்றாதீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லைட்டாக மெதுவாக வச்சு கையை எடுத்துருங்க. எண்ணெய் அப்படியே இதாகிறதில்ல, கையிலலாம் காலிலலாம் மேலெலாம் பட்டுரும். அப்புறம் தெரிச்சு பாருங்க. திருப்பி போடுறப்ப பார்த்து போடுங்க. நம்மளே திருப்பி போடுறப்ப எல்லாம் செதற ஆரம்பிச்சிருச்சு. பீஸ் வேறு வலிக்கிட்டு போணுச்சா, நம்மள்ட்ட இருக்கிற இதில் வேறு கரண்டியில் வேறு வலிக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கம் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வேக விட்ருங்க. முருகலாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் கிளைமேட் வேறு இங்கே டெய்லியும் சாயங்காலத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே இதை சுட சுட போட்டு சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க, அதுவும் முருகலாக வேற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டுமே 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. நல்லா எண்ணெயில் படுற மாதிரி வச்சுருங்க. எல்லாம் எடுத்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, நல்லா ரவுண்ட் பீஸாக வந்துருக்கு. சாஃப்டாக தான் இருக்குது. புட்ட உடனே வருது. அடாடா, வேற மாதிரி. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து எழுந்திருக்கு. அதே மாதிரி காரமும் பக்காவாக இருக்குது. நல்லா காரசாரமாக. கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றீங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கம்மின்னு சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக தான் இருக்குது. எனக்கு ஓகே, எல்லாத்துக்கும் செட் ஆகாது. அந்த மாதிரி புதுசாக ஏதாவது நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில். டாடா பாய். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.